ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ராஹிம் இஸ்மாயில் கூப்பிட்டோம். யஹ்யாங்கிறது யாருடைய பேரு? அது ஒரு நபியுடைய பேருங்க. மாஷா அல்லாஹ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த நபி காலத்துல வாழ்ந்தவங்கன்ட்டு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. எந்த நபி காலத்துல ஒரே சேம் டைம் தான் அவங்களும் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் தான் யஹ்யா. வெரி குட். மாஷா அல்லாஹ். உங்க பேரு யஹ்யாவா? மாஷா அல்லாஹ். பாருங்க, நம்முடைய கேம்ப்ல, நம்முடைய மஸ்ஜித் வைப்ல மாஷா அல்லாஹ் இதுல ஒரு இதுவே ஒரு வைபா இருக்குது. நபிமார்கள் பேரோட நம்ம வைப, அதாவது ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். மாஷா அல்லாஹ். யஹ்யான்னு 2 பேர்ல இருக்கிறாங்க. அப்படின்னா இஸ்மாயில் 2 பேர்ல இருக்கிறாங்க. இப்ராஹிம் வந்து நான் இப்ராஹிம் கூட 2 பேர் நினைக்கிறேன்ல. இப்ராஹிம் 2 பேரும் ஒருத்தரா? இங்க ஒரு இப்ராஹிம், இன்னொரு வேற யாரும் இப்ராஹிம் இருக்கீங்களா? ஆனா வராங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, பேர்ல இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, யஹ்யா உங்க வீட்ல நீங்க மட்டுமா அல்ல வீட்ல வேற தம்பி எல்லாம் இருக்காங்க? தங்கச்சி. ஆனா நீங்க மூத்தவரா? எத்தனை படிக்கிறீங்க? 9th போறீங்க. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு வாவ் அகாடமி ஏற்கனவே தெரியுமா? எப்படி? அத்தா சொல்லிருக்காங்க. அதான் உங்க வீடியோலாம் பாப்போம். வாவ் அகாடமியோட வீடியோஸ் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல எல்லாம் உங்களை பார்த்திருக்கேன். கை தூக்குங்க. தூக்குங்க. அப்ப கையை கூச்சப்படுறீங்க. 1 2 3 4 5 6 அப்புறம் 7 8 9 10 11 நியர்லி 12 ஒரு டசன் பேர் இருக்கிற ஒரு 20 சில்லறையில ஒரு டசன் பேர் பார்த்துருக்கீங்க. மாஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ இப்படி வரும்போது இதுல என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்தீங்க? அதுல ஏதாவது உங்க மனசுல எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தது ஏதாவது 1 2 சொல்லுங்க. கல்வி இஸ்லாத்தை பத்தி நல்லா நிறைய நாலேஜ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் பத்தி நிறைய நாலேஜ் கத்துக்கலாம். மாஷா அல்லாஹ். அப்புறம் குர்ஆன் ஓதுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. குர்ஆன் ஓதுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன தெரியுமா? இப்போ வந்திருக்கிறீங்க, நாங்க வந்து இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்றேன், உங்களோட இன்னொரு உஸ்தாத் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க எப்பவுமே ஃபர்தீன், உங்க பேர் என்ன? ஷுஐப். இப்படி நேரம் உட்காந்துங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அந்த கவரு இல்லை இல்லை, ஏன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு மாதிரி நினைச்சேன். அதுதான் நான் தான் அதை பண்றேன் டிஸ்டர்ப். அதுதான் வேணாம் நான் சொல்றேன். மறைமுகமா ஷோயப் அழகா பாருங்க. ஷோயப் எவ்வளவு நேர்மையா பதில் சொல்லிருக்காரு. அது அந்த பவுச் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதான்னா அது பண்ணல, நான் தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். பாரக்கல்லாஹ் ஃபீக். சரி, கவனிங்க. யஹ்யா சொன்ன ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இதுதான் நம்ம இப்ப உட்கார்ந்து டிஸ்கஷன்ல பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை கத்துக்க போறோம். இங்க வர்றதோட பெனிஃபிட்ல ஒன்று குர்ஆன் ஓதுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்னு சொன்னார் யஹ்யா. அல்ஹம்துலில்லாஹ். இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஃபுல் டைமா எப்பவுமே கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை பிஸி ஆக்காம நான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு வச்சிருக்கேன். பாத்தீங்களா? உங்களை ஏதாவது கண்டினியூ கிளாஸ் உட்காரு எழு போ வா அப்படின்னா இருக்குது இருக்கா? இல்ல. ஏன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க வருஷம் முழுக்க ஸ்கூல்ல நிறைய பேக்கை தூக்கிட்டு வரீங்க, அங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால இங்க அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல வந்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம், சந்தோஷமா அல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கிறது, குர்ஆன் ஓதுறது, அந்த டைம் உங்களுக்கு இங்க மாதிரி எங்கே கிடைக்கும்? அந்த டைம் இங்க மாதிரி எங்கே கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய புத்தகத்தை படிக்க மாட்டீங்க, மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை படிப்பீங்க. உண்மைதானே? இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது இல்லையா? சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அல்லது என்விரான்மெண்ட் சயின்ஸ், அல்லது மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் லாங்குவேஜ் ஸ்டடீஸ்ல தமிழ், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி எதுவா இருக்கட்டும், எல்லாமே மனிதர்கள் வந்து இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, நாளைக்கு நம்ம எதுல எக்ஸ்பர்ட் ஆகிறோமோ அதுல நம்ம வேலை தேடி அல்லது வியாபாரம் பண்றதுக்குன்னு உள்ள கல்வி தான் இது. ஆனா நாம ஒழுக்கமா வாழ்றதுக்கும், நம்முடைய ஈமான் அதிகப்படுத்துறதுக்கும், நாளைக்கு நாம அல்லாஹ்ட்ட நாளைக்கு உயிர் எழுப்பி நிற்கப்படுவோம். எப்ப? மறுமை கியாமா.
அப்ப அங்க போய் நிக்கிறதுக்கு வேல்யூவா நமக்கு பயனுள்ள கல்வி என்ன கேட்டா குர்ஆனுடைய கல்வி, சுன்னா ஹதீஸை பத்தி கல்வி. இந்த இல்முக்காக வந்திருக்கிறப்ப நீங்க ரிலாக்ஸா மார்க்க விஷயங்களை படிச்சுக்கிட்டு கூலா நீங்க வந்து இருக்கணும். அதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கு. மெயினா மொபைல் போனை விட்டு உங்களை பாதுகாக்க பாருங்க. மொபைல் போன் கையில இருந்தா குர்ஆனை படிக்க தோணும் இருக்காது. என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். மொபைல் போன் கையில இருந்தா என்னென்ன மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? கேம்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் ஸ்னாப்சாட், அப்புறம் சாட். இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு எந்த நன்மையுமே இல்லாத, அது சில நன்மை இருக்கும். அதாவது புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் கொஞ்சம் நன்மை இருக்கு. நம்ம சில இடத்துல போன்ல வந்து இப்ப சாட் ஜிபிடில சில விஷயத்தை நம்ம படிச்சுக்கிறதுக்காக நம்ம உட்கார்ந்துருப்போம். ஏதாவது அதுல ஒரு கேள்வி கேட்டா அதுல கிடைக்கிற நோட்ஸ் வச்சு ஹெல்ப்பா இருக்கலாம். ஆனா அதுல நிறைய டேஞ்சர்ஸ் தான் அந்த பக்கம் இருக்கு. ஏன்னா அதுல யூஸ் ஆகிறத விட மற்றதுக்கு தானே நிறைய யூஸ் பண்றாங்க மக்கள், அதனால நிறைய வேஸ்ட் பண்றாங்க. பாருங்க, கையில குர்ஆன், இந்த பக்கம் போன் அப்படின்னா, போன் இருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போன் இருக்குதுன்னா கூட போன் ஆட்டோமேட்டிக்கா குர்ஆனை கீழே வச்சுட்டு போன் ரைட் ஹேண்ட் பண்ணும். ஏன்னா ஃபித்னா மிகப்பெரிய ஃபித்னா. அப்போ நாம கொஞ்சம் மஸ்ஜிதுல இருக்கிறனால அல்ஹம்துலில்லாஹ் அதை விட்டு தூரமா இருக்கு. அதனால தான் பாருங்க மஸ்ஜிதுல அந்த மாஹூல் இல்லை. அப்போ குர்ஆன் ஓதுவதற்காக டைம் கிடைக்கும்னு யஹ்யா வந்திருக்காருன்னு சொன்னார் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இதை கேட்கும் போது உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குதா இல்லையா? அப்ப குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் கிடைக்கிறதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்குதுங்கும் போது இதை வேஸ்ட் பண்ணுவது சரியா? ஜஸாக்குமுல்லாஹ் khairan. யாரு அப்படியா? சரி ஜஸாக்குமுல்லாஹ் khairan. கவனிங்க, அப்போ நாம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். இப்போ குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுறது அந்த அடிப்படையில் வந்திருக்காங்க. யார் யாருக்கு குர்ஆன் நல்லா சரளமா அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா ஓதுவேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நல்ல வேகமா சரளமா ஓதுறவங்க, குர்ஆன் நல்லா சரளம் வேகமா ஃப்ளூயன்சியா ஓத தெரிஞ்சவங்க, மாஷாஅல்லாஹ் 1 2 3 திக்கி ஓதுறவங்களை பத்தி நான் கேட்கல. சரளமா ஓத தெரிஞ்சவங்க 1 2 3 மாஷாஅல்லாஹ். அவர் ஒரு ஹாஃபிஸ். அல்லாஹ் தஆலா அவரை கண்ணியப்படுத்துவான். இன்னும் நம்ம அவருக்கு நிறைய துஆ செய்வோம். அவர் யாரு கேட்டா அவர் பேரு அர்ஷத் வந்து குர்ஆன் மனப்பாடம் செய்தவர் அல்ஹம்துலில்லாஹ் 2 வருஷம் ஆகுது. அதே மாதிரி முஸ்அப் இருக்காங்க, உங்கள அண்ணன் வயசுல இருக்கிறவர் அவரும். இப்போ பாருங்க மாஷாஅல்லாஹ், நியர்லி ஒரு 10 people இருக்கிறீங்க வைங்களேன். நீங்க குர்ஆன் சரளமா ஓத தெரிஞ்சவங்கன்னா உங்களுக்கு டைம் நீங்க அதை நல்லா ஓதுறதுக்கு மாஷாஅல்லாஹ் இன்னும் நிறைய அந்த நேரத்தை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சில திக்கி ஓதுறீங்கனாலும் அவங்களும் சரளமா ஓத தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் அதுக்கு ஒரு பேட் குரூப் நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த நம்முடைய ஆக்டிவிட்டியில இருக்குது. சரளமா ஓத தெரிஞ்சவங்களும் திக்கி மட்டும் ஓத தெரிஞ்சவங்களும் அவங்கள பேர் பண்ணுவேன். அதாவது அவங்கவுங்க அதுல அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நல்ல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இங்க நம்ம கேம்புக்கு வந்ததுல இந்த மாதிரி டைம் கிடைக்கும்னு நினைச்சு வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஓதர் கூட ஓதாம அப்படியே நீங்க இந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறது நிறைய இருக்கும். நீங்க உட்கார்ந்து அப்படியே எடுத்து வச்சு ஓதிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்குனே சரி இப்படி பிளான் பண்ணீங்க. உதாரணத்துக்கு நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் வந்து ஒரு ருக்குவாக ஓதுவேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன் உங்களுக்கு, எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓத தெரிஞ்சவங்க, திக்கி கூட ஓத தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சுத்தமா ஓத தெரியாதவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நாம உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? அலிபாத்தால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆனா திக்கி ஓதுவேன், அதே மாதிரி சரளமா ஓதுவேன். இந்த 2 டீம் இருக்கிறீங்க பாருங்க, இந்த 2 டீம்லையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ற கை தூக்குங்க. ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் 5 வேளை தொழில், ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகுனா ஃபர்லு தொழுது ஜமாத்தோட நம்ம தொழுகிறோம் இல்லையா? தொழுத உடனே இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு ருக்கு குர்ஆன்ல ஒரு ருக்கு ஏறத்தால 1 பேஜ் இருக்கலாம், அதுல 1.5 பேஜ் இருக்கலாம், இது ஒரு முன்ன பின்ன இருக்கும். சரியா? இத ஒவ்வொரு ருக்குவையும் தினமும் 5 வேளை தொழிலுக்கு ஜமாத் முடிஞ்ச உடனே ஒரு ருக்கு குர்ஆன் எடுத்து வச்சு ஓதிட்டு தான் நான்
அடுத்த வேலைக்கு போவேன். அதாவது எழுந்து போறதுனா அத்தியாவசிய தேவை, நம்ம திடீர்னு யூரின் போகணும் அது வேறு விஷயம். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே ஜமாத்துக்கு வரும்போது எல்லாம் ரெடி ஆயிடும், ஒரு ஓதோட வந்து உட்காந்துருவோம். தொழுது முடிச்சுட்டு அது தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி சரியா ஒரு ருக்கு ஓதுவேன் இன்ஷா அல்லாஹ் அப்படி நான் நியத்து பண்றேன் அப்படிங்கிற கை தூக்குவேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படி கை தூக்கி வைங்க. மாஷா அல்லாஹ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நியர்லி எல்லாரும் கை தூக்கிட்டீங்க சரியா. மாஷா அல்லாஹ் ஓத தெரியாதவங்க கவலைப்படாது சரியா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட ரப்பி ஜித்னி இல்மா அதிகமா கேளுங்க, அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ்வே உங்களுக்கு அதை வந்து வழிகாட்டிடுவோம். நாம இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா அதை கற்றுக்குவோம். நம்ம இருக்கிற காலம் டைம் டேஸ் கம்மி தான், அதனால அவ்வளவு ஃப்ளூயன்சி உடனே வந்துடாது. இன்ஷா அல்லாஹ் நாடிட்டா எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யஹ்யா நம்மிடம் பேசுற இந்த விஷயத்தை கொண்டு நம்ம நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிட்டோம். ஒன்று, சம்மர் கேம்புக்கு வந்ததுல குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, ஓத தெரிஞ்சவங்க திக்கி ஓதுறவங்களுக்கு திருத்தம் கொடுக்கறதுக்கு பெயர் பண்ண போறோம். நான் உங்களை டீமா ஆக்குவேன். அதுக்கான ஒரு வழியில நீங்க ஓத தெரிஞ்சவங்களுக்கு நன்மை கிடைக்கும், திக்கி ஓதுறவங்களுக்கு 2 கூலி கிடைக்கும். மூணாவது விஷயம், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஜமாத் முடிஞ்ச பிறகு சுன்னத் தொழுத பிறகு ஒரு ருக்குவாவது நான் ஓதுவேன் அப்படின்னு நியத் பண்ணிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோமா? பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே நெக்ஸ்ட்.